ஒரு அத்தர் வியாபாரி. அத்தர்னா என்னப்பா? வாசனை. அதுக்கு என்னது வாசனை? வெரி குட். அதுலயே உனக்கு அந்த ஆன்சர் இருக்கு. இட் இஸ் வாசனை திரவியம் தானே. அது ஏன் திரவியம்? திரவியம்னா என்ன உனக்கு தெரியுமா? ஒரு சின்ன பாட்டில் நீ நல்ல ஹை குவாலிட்டி சென்ட் இருக்குல்ல, மினிமம் 30,000 rupees. சின்ன பாட்டில் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி. அது என்னது? அது என்ன திரவியம்? அது ஒரு கோல்டு மாதிரி, அது ஒரு டைமண்ட் மாதிரி, அது ஒரு திரவியம். அது ஒரு நிலம் மாதிரி, அது ஒரு திரவியம். பூல இருந்து பிழிஞ்சு எடுக்கிறது. அவன் ஒரு பாக்தாத்ல வாழற அந்த பூக்களை பிழிந்து திரவியம் எடுக்கிற ஒரு மாபெரும் கலைஞன். அந்த கலைஞன் பரம்பரையா கேள்விப்படுறது என்னன்னா, இதை இந்த விஷயத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள். அவனுடைய பரம்பரையில சொல்லப்படுது, அங்க இந்தியாவில் ஹைதராபாத்ல கோல்கொண்டான்ற ஒரு இடத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற நிசாம், அவன் தான் தேர்ந்த ரசிகன் அப்படின்னு அவனுக்கு சொல்லப்படுது. அவன் புறப்பட்டுறான் அங்கிருந்து கப்பல்ல, பேக்கெட்ல 3. ஐ டோன்ட் நோ மை டியர் சில்ட்ரன், இது உன்னுடைய வாழ்க்கையில எங்க பயன்படும் எனக்கு தெரியாது. ஆனால் இதை நான் ஆசீர்வாதத்தோடு சொல்கிறேன், எப்பொழுதேனும் பயன்படலாம். நான் அப்படி நிறைய விஷயங்களை சாதிச்சுதான் இன்னைக்கு முன்னால நிக்கிறேன். மனசால சொல்றேன் இந்த விஷயத்த. அவன் என்ன பண்றான்? பாக்கெட்ல 3 அத்தர் எடுக்கிறான். 1 சந்தனம், 1 மல்லி, 1 ரோஜா. நேரா எடுத்துட்டு வரான். இறங்கி ஒரு குதிரை வாங்குறான். குதிரையில வரான். குதிரையில நேரா வந்து இறங்குறான். அவனுக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் புரிபடல. அவன் சொல்றாங்க, நிசாம சந்திக்கணும்னா திவானை சந்திக்கணும். அவன் திவான் கிட்ட வரான். திவான் ரசனை கெட்டவன். அவன் கிட்ட வந்து அந்த வெல்வெட் அப்படி வைக்கிறான். அந்த வெல்வெட் பாக்ஸ் திறந்து சந்தனத்தை எடுத்து வைக்கிறான். இந்த சந்தனம் என்னது இது அப்படிங்கிறான் அவன். அத்தர். என்னது அத்தரா? ஏய் எடுத்துட்டு உள்ள போடா. என்ன வேணும் உனக்கு இந்த அத்தரை வச்சுக்கிட்டு? நிசாம் அதெல்லாம் பார்க்க முடியாது போ அப்படின்னு துரத்தி விட்டுறான். இப்போ 3த்துல 1 காலி, 2 தான் இருக்கு. அந்த தேர்ந்த ரசிகனிடத்தில் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவன் நேரா புறப்பட்டு போறான். இன்னொரு ஒரு மேனேஜர் கிடைக்கிறாரு. அந்த மேனேஜர் நல்ல அழகா அவங்க கிட்ட அந்த மல்லியை புடுங்கிக்கிறாரு. அவன் கையில இருக்கிறது என்ன? ரோஜா. இந்த ரோஜா அத்தர் அவன் சொல்றான் வரும்போது, இந்த இவ்வளவு அவுன்ஸ் எடுக்கணும்னா நான் 1,00,000 பூக்களை பிழிந்தாக வேண்டும். 1,00,000 பூக்களை பிழிந்தால் தான் இது கிடைக்கும். ஒரு அத்தர் பண்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும் எனக்கு. இது ரொம்ப எசன்ஸ், இது ரொம்ப டென்ஸான எசன்ஸ். இதை நான் ராஜாவுக்கு கொடுக்க விரும்புறேன். என்னை வந்து எப்படியாவது ராஜா கிட்ட கொண்டு போங்களேன். எப்படியோ ஏமாத்தி என்ன பண்றான்? வியாழக்கிழமை காலையில ராஜா வெளியில வருவார்னு தெரியுது குழந்தைகளை. அவன் எப்படியோ கும்பலா போய் அந்த ராஜாவை சந்திக்கிறதுக்காக அந்த கூட்டத்துல நின்னுறான். கதை முடியுது அரை பக்கத்துல. ஆஹா, சாகித்ய அகாடமி சும்மா கிடைக்கல, நீ அதை வாசிக்கணும். ஸ்லோ மோஷன்ல போகும் கதை. கடைசி அரை பக்கம் போறான், நிக்கிறான். உள்ள இருந்து பேரிகை சத்தம் கேக்குது. ராஜா வர ஆரம்பிச்சிட்டான். நிசாம் வர ஆரம்பிச்சிட்டான். இவன் பரபரப்பாகிறான். பெட்டியிலிருந்து தன்னுடைய பேழையிலிருந்து அந்த ரோஜா அத்தரை எடுத்து கையில வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு நிக்கிறான். அவன் வச்சுக்கிற அந்த தோரணை ஏதோ ஆபத்தான ஆயுதம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு காவலாளிக்குப்படுது. அந்த காவலாளி என்ன பண்றான்? ஓடி வந்து நிசாம் வரக்கூடிய நேரத்தில் அவனை பிடிச்சிடறான். இந்த கலைஞனை பிடிச்சிடறான். கலைஞனை பிடிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இதோ இப்படி கடந்துருவான் அவன். அவ்வளவுதான், இனிமேல் அவனை சந்திக்க முடியாது. கையில இருக்கு ரோஜா அத்தர். அவனை பிடிச்சிருவான் குழந்தைகளை. அவன் என்ன தெரியும் பண்ணா? இந்த கையை பிடிச்ச கையை இப்படி வெட்டி ஒரு சுத்தி இப்படி பார்த்தா அந்த குதிரை கடந்து போயிருக்கும். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? எடுத்து அங்க ஒரு கோல்கொண்டா பாறை இருக்கும், அது ஓங்கி ஒரு அடி அத்தர் அடிச்சு தெரிக்கும். தெரிச்ச உடனே முன்னால போச்சு இல்ல குதிரை, நின்னுடுங்க குதிரை அப்படியே அந்த வாசனைக்கு. அந்த மக்கள் எல்லாம் அரைக்கண்ணில் இருக்கும்பொழுது மேலே உட்கார்ந்து இருந்த நிசாம் அப்படி அரைக்கண்ணில் அப்படி தூக்கி இப்படி பார்ப்பான். அவன் ரசிக்கிறத பார்த்துருவான். இவன் வந்த வேலை முடிஞ்சுதுடா போங்கடா சொல்லிட்டு நேரா குதிரை ஏறி புறப்பட்டு போயிடுவான். பலருக்கு பரிசு என்னன்னு தெரியல, அங்கீகாரம் தான் பரிசு. இவங்க கொடுப்பாங்க பல நேரங்களில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ். நோ, யுவர் ஃபுல்லஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் யுவர் ரியல் பிரைஸ். எக்ஸ்பிரஸ் மை டியர் சில்ட்ரன், டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் எனிபடி.
Never try to impress anybody. It's the only possibility. Express yourself 100%. In the teachers லாம் I know they cannot teach you anything. You can do the only possibility thing is, least possibility thing is, you can inspire them. Just inspire them. My dear children, please inspire to aspire. வெளிப்படுவதற்காக இன்ஸ்பயர் ஆகுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளை நிறைய தர வேண்டும். நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது நான் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் ராஜாளி, நீங்களும் பறந்து வாருங்கள். அந்த இடத்தில் நானும் நீங்களும் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நிகழட்டும். நாம் வெற்றிகளை பரிசாக்கிக் கொள்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த மலர்களை நாம் அள்ளிக்கொண்டு செல்லலாம். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். ஏன் தெரியுமா? என்கிட்ட ஒரு பென்சில் தான் இருந்ததுங்க, இன்னைக்கு என்கிட்ட கிரீன் பென் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறேன், இன்னொரு 5-10 வருஷத்துக்குள்ள அந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய பெண்ணினுடைய அதிகாரம் கூடும். நான் அதற்கான களமாடி கொண்டிருக்கிறேன்.